வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். கடக ராசிக்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள். கிரகங்கிறது சனி சுக்கிரன் இணைவை பற்றி பேசுகிறோம். இந்த கடகம்னு எடுத்தீங்கன்னாவே சந்திரன் வீடு. இப்போ சந்திரனுக்கு சனிக்கு ஆகாது. பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொது கருத்து தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆகாது. இந்த கிரகங்கள் எதனால ஆகாது அப்படின்னா, சனியும் சாபத்துக்குரிய கர்மாக்குரிய கிரகம், சந்திரனும் சாபத்துக்குரிய கிரகம். சந்திரங்கிறது தாய் கிரகம். ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு பிள்ளை ஆசீர்வாதத்தை தான் வாங்கணும். அதே சாபத்தை வாங்கினா அந்த குழந்தை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்திடும். அதுதான் தாயோட சாபம், தகப்பனுடைய சாபம் வேணாங்கிறது. இப்போ நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுறோம்ல, சூரியன் சந்திரன் இணைவுன்னு சொன்னால், சூரியன்கிறது எது? அப்பா, சந்திரனுங்கிறது தாய். அப்போ தாய் தகப்பனுடைய சாபம் வரக்கூடாது. அப்போ இங்கே நான் சொல்கிறேன், இப்போ சந்திரன் சனி சுக்கிரன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, இணைவு பற்றி சொல்கிறேன் இல்லைங்களா? இப்போ இந்த சுக்கிரனோட சுக்கிரனோட சந்திரன் இணையலாம். ஏன்னா பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி சனி இணைஞ்ச சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. இப்போ ஆகாத காரணம், ரெண்டு கிரகமே சாபத்துக்குரிய கிரகங்கள். நீங்கள் ஜாதகத்திலையும் எடுத்துக்கங்க, பொதுவாக ஜென்ரலாகவே எடுத்துக்கங்க. சாபம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு சொன்னால், சூரியன் சந்திரன் சனி. இந்த மூன்று கிரகமே சாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சாபம் எப்படி வருது அப்படின்னா, தாத்தா பாட்டி தாய் தகப்பன் வழி தான் சாபம் வருது. ஒரு பிள்ளையை நல்லபடியாக வளர்க்குறதுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எந்த மாதிரி அவங்க வாசகத்தை உருவாக்குறாங்களோ அதே வாசகத்து மூலயமா தான் சாபமும் வாங்கி வருது. அப்போ எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தோடு அந்த குழந்தை வருதோ அந்த அளவுக்கு பாவமும் வருது. சாபம் பாவம் அப்படிங்கிறதுனா, நம்ம வளர்க்குற விதிமுறைகளில் நம்ம செஞ்சிருக்க பாவ புண்ணியத்தில் தான் அதை வாங்கி வர்றது நமக்கு அந்த குழந்தைகள். அப்போ சந்திரன்கிற கிரகம் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, சாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இந்த சனி கிரகத்தை அப்படியே ஆப்போசிட்டாக மடத்திடும். சனியும் சந்திரனும் சாப கிரகங்கள். ரெண்டுமே சாபம் இல்லாமல் இருக்கும்போது சந்திரனை ஜெயிச்சிடும். அப்போ ஒரு வீட்டில் அப்பா சரியில்லைனாலும் அம்மா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கிறோம். அதான் சந்திரனுங்கிறது. அப்போ இருக்கிற கிரகத்திலேயே அதிக பவர் உள்ளது சந்திரன் தான் அதிக பவர் உள்ளது. அப்போ தாய் தகப்பனை பற்றி நம்ம பேசும்போது உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்பா அம்மான்னு சொல்லி. அப்போ அந்த கிரகத்தில் சூரியன் அப்பாவும் சந்திரனும் அம்மாவும் எடுக்கிறோம். அப்போ அந்த சந்திரங்கிற கிரகம் தாய் பாசத்துக்குரிய கிரகம். தாய் பாசம் அதிகமாக இருக்கும். எப்பயுமே பிள்ளை மேலே தாய்க்கு அதிக பாசங்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் மட்டும் நம்ம சாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதே கிரகமான சனியும் அங்கே இணைவு இருந்து சாபம் இல்லாமல் இருக்குன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம சொல்கிறோம் சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு. பொதுவாக ஜாதகத்தில் மேக்சிமம் சந்திரன் சனி கூடி தான் இருக்கும். அந்த சந்திரன் சனி கூடினவங்க எல்லாம் என்ன ஆகுன்னா, அந்த சாபத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கனால அவங்க தொழில் வளர்ச்சி இல்லாமல் வேலைக்கு தான் போவாங்க. வேலையிலேயே தான் கவனம் செலுத்துவாங்க. இப்போ டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கிறது, 1000 ரூபா சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறது எல்லாமே சனியும் சந்திரனும் கூடுறது. அப்போ இந்த சாப கிரகங்கள் அதிகமாக கூடி இருக்குது ஜாதகத்தில். எந்த காலத்தில் இந்த கிரகங்கள் கூடி இருந்தாலும், இந்த ரெண்டு கிரகம் கூடி இருந்தாலுமே ஜென்ரலாகவே பிரச்சனையும் அவங்க பொருளாதாரம் மேலேயும் கீழேயுமாவே தான் இருப்போம். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த ரெண்டு கிரகமே சாபத்துக்குரிய கிரகம். இந்த சாபம் நமக்கு ஏதாவது இருக்கும். சந்திரனுடைய சாபம், சனியோட சாபம். ஏன்னா சாபங்கிறது ஒரு 14 சாபங்கள் இருக்குது. இந்த ஒரு ராசியில் மட்டும் ஒரு ராசியை எடுத்தோம்னா, ஒரு ராசிக்குள்ள 14 சாபங்கள் இருக்கும். அது என்ன சாபத்தில் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும். இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்து சரி பண்ணணுமே தவிர மற்றதை நீங்கள் பார்த்து யூஸே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கிரகங்களுடைய இணைவு அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம நினைக்கிறோம் சந்திரனும் சனியும் சேர்ந்தால் ஒரே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பொதுவாக கருத்துக்கு நம்ம லைவில் போடுறது தானே தவிர நடைமுறைக்கு அப்படி இல்லை. சாபம் இல்லாமல் இருக்குன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே நல்ல யோகத்தை கொடுத்தோம். சந்திரன் 8 கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் சந்திரனுக்கு மட்டும்தான் உண்டு. அதே சனிக்கு கிடையாது. அதை நான் நிறைய ஆய்வு பண்ணிட்டேன். ஆனால் நம்ம சொல்லும்போது அதை சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அது ஜாதக ரீதியாக அதை சரி பண்ணிக்கணும். இப்போ அந்த கிரகம் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத காட்டிலையும், கெட்டு போனால் நம்ம ஜாதகம் பார்க்குறது எதுக்காக பார்க்கணும்? கிரகம் கெட்டு போயிடுச்சு சார், இதை எப்படி சரி பண்ண முடியுது, சரி பண்ணால் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, இது கெட்டு போனது தான், எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டியதே இல்லை. அதை அவங்க அனுபவிச்சே ஆகணும்.
கர்மா வினையை நம்ம அனுபவிச்சே ஆகணும்னு சொல்றது நம்ம வார்த்தையில சொல்றது. கர்மாவிலேருந்து வெளியில வர்றதுக்கு தான் ஜாதகம் பார்க்கறது. அப்ப கர்மாவிலேருந்து நம்ம வெளியில வரணும். அந்த சாபத்திலேருந்து வெளியில வர்றதுக்காகத்தான் நம்ம அந்த ஜாதகத்தை கொடுத்து அந்த சாப நிவர்த்தி பண்றது. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? அந்த சாபத்தினால தான் போறது. எந்நேரமும் குடும்பத்துல சண்டை சச்சரவா இருக்குனால இந்த சாபத்தினால தான் வர்றது. ஏன்னா சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது இல்ல. அப்ப இது பொதுப்படையானதை வச்சே நம்ம என்ன நினைச்சுக்கணும், வீட்டுக்குள்ள சண்டை வந்தா இதனாலதான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. இது கிரகங்கள். இந்த கிரகங்கள் பலவீனமா இருக்கும்போது நம்ம தாய் தகப்பன் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய முன் ஜென்ம பின் ஜென்ம கருமாவின் தொடர்ச்சியாக நம்ம ராசியில இந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல இணைவா இருக்கும். அதை நம்ம சரி பண்ணிக்கணும். நமக்கு எப்பயுமே சாபம் நிறைஞ்ச வீட்டுல பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்கும், வருமானம் வராம இருக்கும். கிரக இணைவுகள் இப்ப அங்க சுக்கிரன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சனியும் சுக்கிரன் சந்திரனோட சேருதுன்னு வச்சுக்கோங்க. அங்க பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வரும். ஆனா குடும்பம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த காரணத்தை நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் நம்ம கொண்டுட்டு போகலாம். ஆனா அடிப்படையான விஷயம் என்ன தெரியுங்களா? கிரகம் கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன ஜாதகத்தை எடுத்து கெட்டு போச்சுங்கிறோம். அப்ப அது உடம்புலையும் அந்த பாதிப்பை தானே தரும். நம்மளுடைய ஜாதகம் தான் அந்த உடம்புலையும் அதோட பிளானட் நமக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும். அப்ப அது எந்த கிரகத்தினால தாக்கங்கள் நமக்கு இந்த இணைவுல நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு அந்த எந்த கிரகம்னு பார்த்து நம்ம அதை சரி பண்ணும்போது தான் அது சரியாகும். அதுதான் இணைவுங்கிறது. அப்ப கிரக இணைவுனால நல்ல மாற்றங்களும் கொடுக்கும் கிரகம். அதே மாதிரி கிரக இணைவுனால குடும்பம் பிரிஞ்சு இருக்கக்கூடியது இதே கிரகம் தான். அப்ப வம்சாவளியா வரக்கூடிய நம்ம ஜாதகத்திலையும் சரி, பொதுவாக நம்ம பிறப்பு ஜாதகத்திலும் சரி, கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கிரகங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ்ங்கிறது என்ன தெரியுங்களா? தோஷங்கள் இல்லாம இருக்கணும், சாபங்கள் இல்லாம இருக்கணும். அதுதான் உயர்ந்த ஜாதகம். இல்லாட்டினா அதுக்கு எவ்வளவு இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்ப ராஜயோகம் நம்ம சொல்றோம். ராஜயோகம் எங்கிருந்து வரும்? நம்ம அப்பா அம்மா மூலியமா தான் நம்ம படிக்க வைக்கிறோம். நம்ம படிக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை தரம் உயருது. அதுக்கு அப்பா அம்மாவுக்கு வருமானம் வந்தா தான் பிள்ளையை படிக்க வைக்கும். அப்பா அம்மாவுக்கு வருமானம் வரலையே எங்க பிள்ளை படிக்கும்? இதுதான் கான்செப்ட். அப்ப இது எதனால இந்த மாதிரி இருக்குது? ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரி, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சரி, நம்ம என்ன பார்க்கணும் எதுவான்னா, ஜாதகம் நம்ம பார்த்துட்டோம், தசைகள் சொல்லிட்டாங்க, நம்ம ராசி பலன் சொல்லிட்டாங்க, நடக்கிறது இல்லை. ஆனா இதை சரி பண்றதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். இப்ப நம்ம சரி பண்ணணுக்குன்னா அதுக்கு சரி பண்றதுக்காக தான் கிரக கோவிலே இருக்குது. இப்ப நம்ம ஜாதகம் பார்த்து 9 கிரகங்கள்ல எந்த கிரகம் கெட்டு போச்சோ அந்த கிரகத்தை சரி பண்றது எப்படி, அது சரியான மருந்து எப்படி கொடுக்க முடியுங்கிறதுக்காகத்தான் நார்மலாக நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே இந்த சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. சனி கிரகத்துக்கு சுக்கிரன் கிரகக்கும் போயிட்டு வந்தாவே சரியாயிரும்னா அங்கே போயிட்டு வந்தாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த தாக்கங்கள் கடுமையாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா, கடன் வாங்கி வரக்கூடிய வருமானத்தை இங்கே கட்டுறதுக்கே சரியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம வருமானம் வர்றதுன்னு சரி, கடனை கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே சரியாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும், நமக்கு வருமானம் வர்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு கடனுக்கே சரியாக போயிடும். ஏன்னா இந்த சாபம் இருக்கிற கிரகம் கடனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு இந்த பக்கம் வாங்கினா இங்கிட்டு கொடுக்கணும், வாங்கி நம்ம பாக்கெட்டில் கூட வச்சிருக்க முடியாது. இதுதான் அந்த கிரக இணைவோட சந்திப்பு. அப்போ வேகமாக நம்ம கடனை அடைக்கலான்னு நினைப்போம், வேகமாக கடனை உருவாக்கிடும். இந்த சனியும் சந்திரனும் கூடிச்சுன்னா சீக்கிரம் கடனை வாங்கிடுவோம், சீக்கிரம் கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் தவிப்போம். இதெல்லாம் இந்த கிரகத்தினால வர்றது. கடன் வாங்க வைக்கக்கூடியதே சாபம் தான். ஒரு சாபம் அதிகமாக இருந்துச்சுன்னா கடன் நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தால் கடனை அடைக்கவே முடியாது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கடன். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கடனை அடைக்கிறது எப்படி, ஜாதகத்தில் அந்த கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு எந்த மாதிரி நேரத்தில் அடைக்கணும், எந்த கிரகத்தினால நமக்கு அந்த கடன் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் அந்த இணைவுனால நமக்கு ஒரு நற்பலனே கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், நமக்கு ஏதாவது உதவி வேணும்னா யார்கிட்ட சொன்னா தான் நமக்கு கிடைக்கும், நம்ம சொல்லலைன்னா கிடைக்காதல்ல. அதுதான் இந்த நட்பு கிரகங்கிறது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நட்பு இருக்கும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நட்பு இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் நட்பு இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இப்போ இதுக்கே குருவும் சந்திரனும் சேர்ந்தா அது ஒரு நட்பு. அப்போ குருச்சந்திர யோகம் உருவாகுது. இப்படி நிறைய நமக்கு ஜாதகத்தில் நிறைய அலசி ஆராய் பார்க்க வேண்டியது இருக்குது. கிரகங்களுடைய யோக பலன்கள் இருக்கும். அந்த யோக பலன்கள் நமக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சாபங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். இதுதான் இந்த யோகத்துடைய வேலைப்பாடுகள், இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடுகள். இது யாருக்கும் தெரியறதில்லை.
நம்ம என்ன நினைக்கிறோம், பார்க்குறோம் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிரும். இன்னைக்கு நம்ம பரிகாரம் பண்ணால் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிருமா அப்படிங்கிறது தான் கான்செப்ட் போகுது. அப்படி போகவே கூடாது. ஒரு ஒரு பரிகாரம் பண்ணி அதை சரியாயிடுச்சா, சரி பண்ணியா, காமிச்சாச்சா அப்படின்னு சொன்னால் அதை ரெமெடி ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அது தெரியும். இப்போ இதே அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, ஜாதகத்திலேயே வந்து சில குழப்பங்கள் இருக்குது. பிறந்த நேரம் மாறும்போது, ராசி மாறும்போது, நட்சத்திரம் மாறும்போது, லக்னம் மாறும்போது, பொதுப்படையான சொல்கிற கருத்துக்களை வச்சுக்கிட்டு நமக்கு இந்த திசையில் நடந்துருங்கிறது வந்து நடக்கிறது இல்லை. பொதுவாக நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னாவே, பொதுவாக நம்ம ஜாதகத்தில் வந்து கிரக நிலைகள்லாம் பாசிட்டிவாக இருக்குதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்தாவே போதும். அது என்ன கிரக தசை, எந்த கிரகங்களுடைய தசை வந்தாலும், புத்தி வந்தாலும் நமக்கு சக்ஸஸை கொடுத்துரும். அதை வந்து நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம தொடர்ந்து என்னுடைய லைவ் பார்க்குற நேயர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்த்து நம்ம ஜாதகத்தில் அந்த சாபங்கள் நிவர்த்தி பண்ணுறதா, இல்லை கிரகங்களுடைய தடைகள் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய நேரடியாக அப்பாயின்மெண்ட் இருக்குது. திரும்ப 2வது கீழே இருக்க நம்பர்லேயும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி தேவைப்பட்டவங்க மட்டும் இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம், நேரடியாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.